வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன். இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தர்மலிங்கம் டாக்டர் வினோதன் அவர்களுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் வந்து அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மன்னார் மாவட்டத்தில் அவருக்கு கீழே வேலை செய்கிற அரச உத்தியோகத்தர்கள் 30க்கு மேற்பட்டவர்கள் எம்மை வந்து சந்தித்து தம் மீது எந்த விதமான விசாரணையுமின்றி தங்களுடைய சம்பளத்தை நிறுத்தியிருக்கிறார், தங்களுடைய வேலையை பிஓபி அடித்து நிறுத்தியிருக்கிறார். தங்கள் சாரதிமார்கள் உட்பட அரச உத்தியோகத்தர்களுக்கு மற்றபடி தாங்கள் சில விடயங்களை மேல்முறையீடு செய்து எங்களுக்கு இடமாற்றம் கேட்டால் அந்த இடமாற்றம் வந்தும் எங்களுக்கு அந்த இடமாற்றத்தை அவர் செய்யாமல் இருக்கிறார். அப்போ வடமாகாணத்திலேருந்து மேல் அதிகாரிமார் பிறப்பிக்கிற கட்டளையை மீறி செயல்படுறார் தர்மலிங்கம் வினோதன் அவர்கள் டாக்டர் மன்னார் மாவட்டத்தில். அது மட்டுமில்லாது அவருக்கு எதிர்த்து கழிச்சு நாங்கள் இப்போ சில விடயங்களை சுட்டி காட்டி அப்படி இல்லை இப்படித்தான் என்று சொல்லி ஒரு மேல் அதிகாரியோட கலந்து ஆலோசித்து தங்களோட குடும்ப பிரச்சனை தாங்கள் ஏன் இடமாற்றத்தை நாடி நிற்கிறோம், ஏன் இடமாற்றத்தை நாங்கள் கேட்டு நிற்கிறோம்டா, வெளி மாவட்டத்திலிருந்து வந்த நாங்கள் 4 வருஷமாக 5 வருஷமாக நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், எங்களுக்கு இடமாற்றம் வேணுமென்று கேட்டு அவற்றை நியாயப்படுத்தினா அந்த கோவத்தில் அவரை சார்ந்த அவருக்கு கீழே இப்போ பக்கசார்பாக 13 வருஷமாக இடமாற்றம் வந்தும் டாக்டர் வினோதன் அவர்கள் அவற்றை இடமாற்றத்தை அனுப்பாமல் தனக்கு பக்க சார்பாக வச்சு கொண்டிருக்கிற பிரியந்தனை வச்சு கொண்டு இப்படி நியாயத்தை கேட்குறவங்களுக்கு பொருத்தமற்ற இடத்துக்கு, அதாவது ஃபீல்டுக்கு எங்கேயாவது மன்னார் மாவட்டத்தில் ஒரு தொங்கலில் தூக்கி போட்டு அவங்கள சாதிக்கிற வேலைப்பழுவை கூட கொடுக்கறது, அப்படியான பழிவாங்கல் விஷயத்திலையும் டாக்டர் வினோதன் அதுக்கு உடந்தையாக பிரியந்தனும் செயல்படுறார். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். வந்து நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்டவர்கள், இதுக்குள்ளே வேலை செய்த மன்னார் மாவட்ட சுகாதார பணியகத்துக்குள்ளே வேலை செய்த, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த சாரதிகள் உட்பட அரச உத்தியோகத்தர்கள் முழு பெரும் வந்து முறையிட்டு நமக்கு நேரடியாக சைன் வச்சு கடிதம் தந்ததின் பிரகாரம் வினோதன் அவர்களில் பிரியந்தன் அவர்களுக்கும் நடவடிக்கை எடுக்கும்படி தாங்கள் வடமாகாணத்துக்கு தெரியப்படுத்தி மேல் அதிகாரிமார்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் 2019 இன்றைக்கு வரைக்கும் நடைபெறவில்லை. எனவே இம்பராசன புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியம் ஊடாக நீங்கள் இதை அரசாங்கத்துக்கு மேலிடத்துக்கு கொண்டு போவீங்களான்னு நம்மிடம் வந்து முறை கேட்டார்கள். கேட்டதுக்கு இணங்க நிச்சயமாக நான் கொண்டு போவேன் என்று சொல்லி நிச்சயமாக அவர்கள் தந்த கையொப்பத்தோடு தந்த கடிதங்கள் அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நான் எல்லாருக்கும் காட்டணும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம போனாயிரம் யூடியூப்பை பார்த்தவர்கள் இருப்பாங்க, மோனூலை பார்த்தவர்கள் இருப்பாங்க, பிந்தத்திரம் பார்க்காதவர்கள் இருப்பாங்க, பார்க்காதவர்கள்லாம் பார்க்கணும். அப்போ இவ்வளவு கடிதங்கள் இப்போ வேறு பாதிக்கப்பட்ட சகல கடிதங்கள், மற்ற வடமான பீடியால் வந்த பிரதிகள், அப்போ வடமான ஆளுநருக்கு முறையிட்ட பிரதிகள், அப்போ முழு கடிதங்களையும் என்னிடம் கொண்டு வந்து தந்து இதை நீங்கள் இந்த உலக கடிதத்தையும் வச்சு வாய்ச்சிட்டு இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுப்பீங்களா, அந்த இடமாற்றம் வந்தும் இதுவரைக்கும் இடமாற்றம் கொடுக்காம வச்சிருக்கின்ற அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் எம்மிடம் கொண்டு தந்திருந்தார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அதன் பிரகாரம் நாங்கள் இவ்வாறு மன்னார் மாவட்டத்தில் நடக்குதுன்னு எங்களோட ஒன்றியத்தில் லெட்டர்கட்டில் நாங்கள் அடித்து நாங்கள் பல இடங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் மேல் அதிகாரிமாருக்கு. அதாவது இலங்கையின் ஹெல்த் மினிஸ்ட்ரி அவர்களுக்கு, அதே டைமில் ஜனாதிபதி செயலகம், வடமான ஆளுநர், வடமான பிடி, இனி மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், இனி இலங்கையின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு, மற்றது அரச வாகனங்களை வீண் விரயம் செய்கிறது, அரச சொத்துக்களை வீண் விரயம் செய்கிற அப்படியானதுக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு சகல பேருக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பி, அதுக்கு மேலாக ஹியூமன் ரைட்ஸ் இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு ஹியூமன் ரைட்ஸுக்கு அனுப்பியிருக்கிறோம். எங்களோட ஒன்றியத்தால் இவருக்கு மிக விரைவில் வினோதன் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அதில் அண்மையில் பேசாலையில்
ஈட்டன் டாக்டர் டிஎம்ஓ அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு உண்ணாவிரதம் இருந்தது சுட்டிக்காட்டி அதுக்கு 2 வருஷத்துக்கு முதல் எரிக்கிலம்புட்டி டாக்டர் ஒரு ஆள் இவரால் வினோதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை முயற்சிக்கு போய் அவர் கொஞ்சம் டப்லெட் விழுங்கி தப்பிட்டார் கொஞ்சம் அந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இவரால் முதல் பாதிக்கப்பட்ட டாக்டர் டிஎம்ஓவாக இருந்த அப்படியான நபர்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பென்ஷனில் போயிருக்கிறாங்க. என்ன இது பழிவாங்கல் தாங்க முடியாமல் தாங்களே பென்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி அதுக்கு கீழ்பட்ட அதிகாரிமார் சாரதிகள் நிறைய பேர் விடயங்களையும் நாங்கள் தெரியப்படுத்தி கடிதம் போட்டதன் பிரகாரம் எங்களுக்கு சில 1 மாதமாகி ஒரு பதிலும் வரைவில்லை. அந்த கடிதத்துக்குரிய பரிசீலனை செய்ததா இல்லையாண்டு வரவில்லை என்ற காரணத்தினால நாங்கள் கடந்த 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி கொழும்புக்கு வந்த நாங்கள் எங்களோட ஒன்றியம் ஊடாக நாங்கள் 5 பேர் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியை சந்திக்கிறதுக்கு எங்களோட அமைப்பு ஊடாக அனுமதி கேட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து உள்ளுக்குள்ளே போய் நாங்கள் சந்தித்ததன் பிரகாரம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு 6ஆம் மாதம் 6ஆம் தேதி கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இவ்வளவு குற்றச்சாட்டு வேறால் பாதிக்கப்பட்ட நபர்களில் குற்றச்சாட்டுகளையும் வச்சு கம்ப்ளைண்ட் போட்ட நாங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த கடிதம் வந்து சேர்ந்து தான் அப்போ ஏன் இவ்வளவு நாளைக்கு நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கலை? அதுக்காக நாங்கள் எங்களோட அமைப்பூடா வந்த நாங்கள் கேட்டதன் பிரகாரம் பிரைவேட் செக்ரட்டரியை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்திருந்தார்கள். அவர்கிட்ட போய் நேரடியாகவே இவ்வளவு கடிதத்தையும் காட்டி ஒவ்வொரு கடிதத்துக்கும் விளங்கப்படுத்தி வினோதனால் பாதிக்கப்பட்ட இன்னார், வினோதனால் பாதிக்கப்பட்டவர் இன்னார், வினோதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் வேலை இல்லாமல் 2 வருஷமாக இருக்கிற சாரதிமார், அப்போ சம்பளம் இல்லாமல் இருக்கிறவர்கள் உடனே சம்பளத்தை நிப்பாட்டுறதும் பிஓபி அடித்து அவங்கள வேலையை நிப்பாட்டுறது தான். எந்த விதமான விசாரணையும் எடுக்காமல் இவர் உடனடியாக இந்த வேலையை தான் செய்கிறார். அது மட்டுமல்லாது கொரோனா டைமில் COVID-19 நடந்த டைமில் ஒரு கொரோனா பேஷண்ட் ஒரு பொம்பளை லேடியை வந்து தனி ஆம்புலன்ஸில் ஒரு பொம்பளைன்ற உதவி இல்லாமல் அடுத்த அவ தனியாக ஒரு சாரதியோட மட்டும் கொண்டு வந்தது வினோதன் இருந்த காலத்தில். அந்த பிரதியெல்லாம் காட்டி நாங்கள் முழுக்க விளங்கப்படுத்தி மற்ற இன்றைக்கு வரைக்கும் வேறால் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற இவருக்கு கீழே வேலை செய்கிற அரச ஊழியர்கள் அத்தனை பேரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறார்கள் செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்தினோம். அப்போ நான் சொன்னேன், வடமாகாணத்திலிருந்து இவ்வாறான சம்பவம் நேற்றில் காலகாலமாக நடந்து கொண்டு இருக்குது. மேல் மாகாணத்தில் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு அந்த கீழ்ப்பட்ட ஊழியர்கள் பயப்படுறாங்க. அரசு அதிகாரி இப்போ வினோதனுக்குள்ளே நிற்கிறவங்கன்னா அந்த 30 பேரும் மேல்முறையீடு வடமாகாணத்துக்கு தான் தெரிவிக்கலாம். ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு தெரிவிக்கிறதுக்கு ஜனாதிபதிக்கு தெரிவிக்க பயப்படுறாங்களே, தங்களோட வேலை பறி போயிடும் அல்லது எதுவும் பிரச்சனை வந்துடும், இல்லை அப்படி தங்களை சாதிச்சு போட்டுருவாங்க விசாரணை எடுக்காமன்னு சொல்லி பயப்படுறாங்க சார். அதால் தான் எங்கிட்ட வந்து முறையிட்டவங்கள் அரசியல்வாதியாக அவங்க நம்பலை. இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் அடைக்கல நான் இந்த பிரச்சனை போயிருக்கு, இப்படியா வினோதம் செய்கிறான், பார்ப்போம் என்று சொல்லியெல்லாம் அந்த விசாரணை கடிதம்லாம் வாங்கிட்டு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை பார்லமெண்டத்திலே இது அடைக்கல நானோ சால்ஸோ இருந்த காலத்தில் இதுவரைக்கும் அவங்களுக்கு கதைச்சதும் இல்லை, நீதி பெற்று கொடுத்ததும் இல்லை. அதுவும் பிரகாரம் நாங்கள் போராளிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு வந்து விசுவாசமாக மக்களுக்காக உண்மையாக போராடின என்ற அடிப்படையிலையும் இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்து இன்றைக்கு நீதியாக நேர்மையாக இதுவரைக்கும் நாங்கள் ஒரு வன்முறையில் ஒரு குற்றச்செயலில் இறங்காமல் ஒரு அரசியல் செய்கிறோம் என்ற அடிப்படையிலையும் நாங்கள் ஒரு நீதி நேர்மை உண்மையாக செயல்படுறோம் என்ற அடிப்படையிலையும் எங்கள்கிட்ட வந்து முறையிட்டார்கள். அதன் பிரகாரம்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த இவ்வளவு விஷயத்தை நேரடியாக உங்களுக்கு தெரிவித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன முடிவு என்று சொல்லி நாங்கள் கேட்டு, இதுக்கு இப்போ வினோதன் அவர்கள் இப்போ எதிர்வரும் 27, 28ஆம் தேதி அளவில் வெளிநாடு போகிறதுக்கு இருக்கிறார். வெளிநாடு போயிட்டாரண்டா ஒரு 3 மாதம் அங்கே போய் அவரோட கடமை நாட்களை கழிச்சிட்டு வந்து புறவிஞ்ச எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துடும். புறவும் வந்து இதே மன்னாரில் இருந்து கொண்டு இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இம்பராசாவிடம் போய் முறைவிட்ட ஆட்களுக்கு இப்போ மோப்பனாய் மாதிரி குற்றம் பிடிக்கிறதுக்காக இவருக்கு சாதகமான டாக்டர்மார், நான் அடுத்தடுத்த கட்டம் பேர்கள் சொல்லுவேன், டாக்டர்மாரையும் சிஸ்டர்மாரையும் 2-3 பேரை வச்சு கொண்டு நம்ம ஸ்டாஃப் அரசு இவருக்குள்ள வேலை செய்கிற அரசு ஊழியர் மாதிரி ஃபீல்டுக்கு நிற்கிற குடும்ப நல உத்தியோகத்தர்களை தேடி மோப்பம் பிடிச்சி திரிகிறாங்க. அவங்க சாப்பிட போயிடாது, அவங்கள ஒரு வெளி வேலைக்கு போயிடாது, அவங்கள கடமை நேரம் வந்து தங்களோட கடமை தங்களுக்கு இப்போ பெண்களாக இருந்தால்
கடமை நேரத்தில் என்ன வருத்தம் வருது, கடமை இல்லாத நேரத்தில் என்ன வருத்தம் வருதுன்னு பெண்களுக்கு பெண்ணாக பிறந்த தாய்க்கு எங்களை பெற்ற தாய்க்கும் தெரியும் பெண்களுக்கு. அப்போ அந்த நேரம் அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ஓய்வு, சின்ன ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு ஓய்வு எடுத்தால் கூட அதுக்கு உடனே விசாரணையின்றி இன்றைக்கு வந்து காலையில் போய் 12-1 மணி வட்டும் வேலை செய்யிட்டு ஒரு லஞ்ச் டைம்லேயோ இல்லை ஒரு கொஞ்ச நேரத்துலேயோ ஒரு கடைக்கு டீ குடிக்க பிளேன் டீ குடிக்க ஏதோ ஒரு வழியில் அல்லது கடைக்கு தங்கிட ஒரு உடல்நிலை காரணமாக ஏதோ ஒரு இதுக்கு கடைக்கு போனால் அவங்கள உடனே அவருக்கு அந்த தகவல் கிடைச்சா உடனே எந்தவித விசாரணையும் உண்டு அவங்களுக்கு வேலை நிறுத்தம் செய்கிறதும் சம்பளத்தை நிப்பாட்டிருந்தால் அந்த வினோதன் அவர்கள் செய்கிற வேலை. ஆனால் விசாரணை எடுக்கிறல, ஆனால் அவங்க பகல் முழுக்க வேலை செய்திருப்பார்கள். ஆனால் இதே மாதிரி அவருக்கு பக்க சார்பாக வேலை செய்கிற டாக்டர்மார் சாரதிமார் எனக்கிட்ட வந்து முறையிட்டதன் பிரகாரம் முழு பேர் நாய்க்கு சாப்பாடு வைக்கிற இந்த அரச வாகனத்தில் தங்களை வீட்டுக்கு ஏற்றி கொண்டு வீட்டுக்கு முன்னுக்கு விட்டுட்டு பிக்கப்ப வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வாரையிலேருந்து டிஸ்பென்சரி வச்சு உழைக்கிறதுலேருந்து இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெனோடால் காட்டை அங்கே கொடுத்துட்டு 1000 ரூபா மக்கள்கிட்ட கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட 1000 ரூபா வாங்குறதுலேருந்து டாக்டர்மார் உழைக்கிறாங்க. அவருக்கு சாதகமான டாக்டர்மார் மன்னார் மாவட்டத்தில் அடுத்த கட்டம் அவருக்கு சாதகமாக எப்படி செயல்படுறான்னு நாங்கள் புட்டு நாங்கள் வைப்போம். இது மக்களுக்கு என்ன மக்களுக்குன்னு தெரியணும், அரச அதிகாரி மேல் மட்டத்தில் ஜனாதிபதி வரைக்கும் தெரியணும், ஹெல்த் மினிஸ்ட்ரி வரைக்கும் தெரியணும் தான் நான் அந்த லைஃப்பை விடுறேன். ஏற்கனவே நாங்கள் விட்டுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். நாம் சொல்ல வந்த விடயம் என்னென்னா இதுவும் பிரகாரம் இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரி பிரைவேட் செக்ரட்டரியை தெரியப்படுத்துவதன் பிரகாரம் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் நாங்கள் 10 மணிக்கு உள்ளே போய் பின்னர் 4 மணிக்கு தான் நாங்கள் வெளியே வந்த நாங்கள் 5 மணித்தியாலம் உள்ளே இருந்து 2 மணித்தியாலம் எங்களுக்காக தனிப்பட்ட ரயில் அவ்வளோ விளங்கப்படுத்தி தெளிவாக அவங்களுக்கு விளங்கிய பின் எங்களுக்கு லெட்டர் அடித்து தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இது பிரகாரம் நம்ம கொள்ளப்பட்டதன் பிரகாரம் நிச்சயமாக வினோதனுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை மிக விரைவில் விசாரணை மேற்கொள்வோம். சட்ட நடவடிக்கைன்னு விசாரணை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நிச்சயமாக அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் சொன்ன நிச்சயமாக சார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எந்த அரசியல்வாதிமாரும் இப்படி வந்து உங்கள்கிட்ட நேரடியாக இப்படி கம்ப்ளைண்ட் போட மாட்டாங்க. நாங்கள் அரசியல்வாதி இல்லை, நாங்கள் மக்களுக்காக செயல்பட்ட போராளிகள். இன்றைக்கி நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இன்றைக்கி சர்வதேச மட்டத்தில் ஜூஎல்ல பாதிக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறோம். எந்தவித குற்றச்செயலும் ஈடுபடாமல் 16 வருஷம் 12000க்கு மேற்பட்ட போராளிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடாமல் அவ்வாறு இருக்கையில் தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் முறையிடுறோம். நிச்சயமாக மிக விரைவில் நீங்கள் இவருக்கு துரிதப்படுத்தி வினோதன் அவர்களில் வினோதனுக்கு பக்க சார்பாக இருக்கிற டாக்டர்ஸ் மேர் அவருக்கு சார்பாக இருக்கிற பெரிய அந்த 13 வருஷமாக அவர் இருக்கிறார். அதே ஹாஸ்பிட்டலில் 13 வருஷமாக இருக்கிறார். இடமாற்றம் வந்து போகாமல் செல்வாக்க பயன்படுத்தி இருக்கிறார். அவர் தான் விசேட ஃபைல்களை தேடுறது. யாருக்கும் குற்றம் பிடிக்கணுமெண்டா வினோதனுக்கு தகவல் கொடுக்குறது விசேட பயில்களை கிண்டி பார்த்தா அவங்களுக்கு அந்த குற்றத்தை பிடிச்சி மொட்டை கடிதம் எழுதுறது. இந்த பிரியந்த உறுதிப்படுத்தப்பட்ட கடிதங்களும் இருக்குது, வேறு மொட்டை கடிதம் எழுதுனது. ஆனால் வேற வைஃப் வந்து இன்றைக்கு 10 வருஷமாக 5 வருஷம் எம்ஓஜோப்ஸும் 5 வருஷம் ஹாஸ்பிட்டலும். அப்போ இன்றைக்கும் இதுக்குள்ளே நிற்கிறான். எம்ஓஜோப்ஸ் ஹாஸ்பிட்டல் மாறி மாறி இதுக்குள்ளே நிற்கிறான். இவரும் அதுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இன்றைக்கு வரைக்கும் வினோதண்ட செல்வாக்கில் அவர் பிரியந்தன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அரச வாகனங்களை வீண் விரையம் செய்கிற வினோதன் நான் அதையும் விளங்கப்படுத்தினேன் ப்ரைவேட் செக்ரட்டரிட்ட. இவர் வந்து வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் என்று சொல்லி போயிட்டு திங்கக்கிழமை தான் வருவார். பட்டுக்கோட்டைக்கு அவர வீட்டுக்கு அரச வாகனத்தை கொண்டு வர அதுக்கேற்ற டீசல் அடிக்கிற அதேமாதிரி வவுனியாக்குன்னு சொல்லி ஒரு வாகனம் திருத்த வேலைக்கு போகிறான்னு சொல்லி அனுமதி எடுத்துட்டு 3:30க்கு எடுத்துட்டு இரவு 7:30க்கு கொழும்பு விடயத்துக்காக மன்னார்லேருந்து எத்தனையோ பஸ் போகுது, அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் கொழும்புக்கு வவுனியாவில் கொண்டு விட்டுட்டு வந்தது டாக்டர் வினோதன் அவர்களை. இவ்வாறு எல்லாம் அரச வாகனங்களை டீசல்களை வீண் விரயம் செய்கிறது இதுக்கெல்லாம் தகவல் கடிதம் எல்லாம் இருக்குது என்று சொல்லி காட்டி அதேமாதிரி அரச வாகனங்களை அவருக்கு சார்பான டாக்டர்ஸ் மேர் சாப்பாட்டுக்கு போகிறாங்க. பிக்கப்பை கொண்டு வீட்டுக்கு முன்னுக்கு விட்டுட்டு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க என்றெல்லாம் சாரதிமாருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. சாரதிமாரை டாக்டர் இவங்கள் பழிவாங்க வலிக்கிட்டா, ஆனால் டாக்டர்ஸ் மாதிரி ஆனால் சாரதிமார் பழிவாங்க வலிக்கிட்டா அவங்கள் சின்ன விட பெரிய விட எங்கே போகிறாங்களோ சாரதிமாருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது
அப்போ சாரதி மாற்ற சகல எவிடன்ஸும் இருக்குது. எனக்கு அவ்வளவும் சொல்லியிருக்கின்றார்கள். சுதாகர் எப்படி, ரூவன் எப்படி, வினோதன் எப்படி, பிரியந்தன் எப்படி, பிரியந்தனுக்கு கீழே வேகிற அந்த என்ன சொல்கிறது படுக்க நோயாளிகள் வீட்டில் போய் பார்க்குறார்கள், எப்படி அரச வாகனங்களை செல்வாக்க பயன்படுத்துகிறாங்க. ஃபோனில் மட்டும் கழிச்சிட்டு ஒரு மாதமாக அந்த பேஷண்ட்டை போய் பார்க்காமல் ஃபோனில் எல்லா அலுவலும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வாங்கி குடிங்க, இதை வாங்கி குடிங்க, அந்த குளிசை எடுத்து குடிங்கன்னு சொன்ன ரெக்கார்டும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த வங்காளையில் 2 மாதமாக ஒரு படுக்க புண் போட்டுட்டு படுக்க நோயாளி. அப்போ என்ன வேறு வினோதனோட வேலை செய்கிற அந்த படுக்க நோயாளிகளை பார்க்குற அரச ஊழியர்கள் அவங்கள் ஃபோனில் மட்டும்தான் அவங்களுக்கு வருத்தம் பார்க்குறது. ஆனால் இங்கே சொல்கிறது தாங்க ஓவர் டைம் எடுக்கிறது, இந்த டைமில் அங்கே நிற்கிறோம் இங்கே நிற்கிறோம்னு சொல்லி பொய்யான இதுகளை போட்டு தாங்கள் அதுக்குரிய கிளைம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் செல்வாக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பேர்களும் எங்கள்கிட்ட இருக்குது. இனி நாளடையில் அவங்களோட பேர்களும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன நாங்கள் என்ன சொல்கிற என்னதான் நடந்தாலும் என்ன சுனாமி வந்தாலும் உண்மையென்று சொல்கிறது தான் விடுதலை புலிகள். ஏன்னா நாங்கள் யாருக்குமே விலை போய மாட்டோம், யாருக்குமே பயப்படையும் மாட்டோம். நெத்திக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே தான். குற்றம் செய்தவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படணும். இந்த அரசாங்கம் நிச்சயமாக வினோதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவருக்குரிய தண்டனையை கொடுக்கணும். இல்லைண்டா அவர் வெளிநாடு போயிட்டு 3 மாதம் நின்றுட்டு வந்தோடனே அவர் நினைச்சிட்டார் எல்லாம் முடிஞ்சிடும், தாஞ்ச பழையபடி குந்திருந்து இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அரசு உத்தியோகத்தர் அத்தனை பேரையும் பழி வாங்குறதுக்கு இருக்கிறாண்டு இப்பையும் எத்தனை பேர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஏவோட பதவியை கூட இன்றைக்கு ஆக்டிங் சுகாதார பணிப்பாளராக இருக்கிற அவற்றை அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு மேலிடத்துலேருந்து பிடிடியோ அங்கே இருந்திருந்த அனுமதி வராமல் தானே நியமித்து வச்சிருக்கிற டாக்டர்மாரை ஏவோட பதவியை அவரே பறித்து இன்னொரு அளவு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ அவர் ஊடாக சிபாரிசு கடிதம் கொடுக்குறார். தான் வெளிநாடு போனாலும் வெறுதான் இந்த வேலை செய்வார், வெறுதான் இந்த வேலை செய்வார், நீர் மெயில் உடைச்சு பார்க்கக்கூடாது, நீர் இந்த கடிதம் பார்க்கக்கூடாது, எல்லாம் இவர் தான் செய்வார். அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் வினோதன் அவர்கள். அன்பார்ந்த மக்களே, அன்பார்ந்த உறவுகளே, விசேடமாக இந்த வந்திருக்கிற இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, நீங்கள் நாட்டின் ஜனாதிபதி இன்றைக்கு மேல் மாவட்டத்தில் எத்தனை அரச வாகனத்தை வீண்பிரியம் செய்தார்கள், அரச சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறார்கள், அரச சொத்துக்களை வீணாக்கினார்கள், இன்றைக்கு அதிகார துஷ்பிரியம் செய்தார்கள். அதிகாரிகள் அதுக்கு கீழ்பட்ட அதிகாரி மேலே அதிகார துஷ்பிரியம் செய்தாக்களுக்கெல்லாம் இன்றைக்கு எவ்வளோ தண்டனைகளை நீங்கள் கொடுக்குறீங்க மேல் மாகாணத்தில். ஆனால் வடகிழக்கில் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் ஆரம்பிக்க போகிறீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும். மேல் மாகாணத்தை கட்டுப்படுத்தி போட்டு வடகிழக்கில் ஆரம்பிக்க போகிறீங்கன்ட்டு தெரியும். இருந்து அதுக்கு கிடையில் நீங்கள் ஆரம்பிக்க முதல் இவ்வாறான விஷக்கிருமி இந்த வினோதனை போன்றவர்களை இன்னும் விட்டு வச்சால் இவரால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு டிஎம்ஓ வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தவங்க, எரிக்கிலம்புட்டி டாக்டர் தற்கொலைக்கு போனவர் குளிசை குடித்து தப்பிட்டார். அடுத்த இவருக்கு கீழே இருக்கிற அரச உத்தியோகத்தர் ஊழியர்கள் என்ன செய்கிறன்னு தெரியாமல் மன உளைச்சலுக்குள்ளாக்கப்பட்டு தாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற தற்கொலை செய்கிறான்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இவரால் பாதிக்கப்பட்டு சம்பளம் இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, கடன் சுமையில் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்குற, குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியாமல் அந்த வேதனைப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு நீதி கிடைக்காதன்று இருக்கிறாங்க. வினோதனால் பாதிக்கப்பட்டாங்க அரசு ஊழியர்கள். இவற்றை முதலாவது வினோதன் அவர்கள் வழங்கணும். தர்மலிங்கம் டாக்டர் வினோதன் அவர்களை, நீர் மனுஷன்தானே, புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளரான கந்தசாமி இன்பராசா, புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் கந்தசாமி இன்பராசா. நான் கேட்குறேன், ஆர்டி சுகாதார பணிப்பாளர் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் திரு தர்மலிங்கம் டாக்டர் வினோதன் அவர்கள்ட்ட நான் கேட்குறேன், கந்தசாமி இன்பராசா ஐயா, நான் சொத்தை தானே சாப்பிட்றீங்க, நீங்கள் டாக்டருக்கு படித்த நீங்கள் தானே, அப்போ நீங்கள் படித்த நீங்கள் இவ்வளோ முட்டாளாக இருக்கிறீங்களே, அடி முட்டாளாக இருக்கிறீங்களே, அப்போ படிக்காதவங்க இவ்வளோ பேர் இன்றைக்கு எவ்வளோ நிர்வாகத்தை கொண்டிருக்கிறாங்களே தெரியுமா? சிவில் அமைப்புகள் இருக்குது, எத்தனை பேர் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க, அரசு வேலை திட்டங்களை பொதுநல வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீர் படித்த நீ ஒரு கடைசி இல்லைன்றது, நீ படித்தால் ஒரு 100 பேருக்கு இல்லாட்டி ஒரு 10 பேருக்கு அது நல்லதை செய். மன்னார் மாவட்ட ஹாஸ்பிட்டலே டாக்டர் வினோதன் அவர்களே, உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆறு உங்களை பற்றி நல்லா கேட்குறான். உங்களை பற்றி நல்லா கேட்குற சுதாகர், உங்களுக்கு பக்க சார்பாக இருக்கிற ரூபன், பிரியந்தன் பைஃப், சரியோ
வேறு யார் உங்களை பற்றி மற்ற அந்த படுக்க நோயாளிகளை பார்த்து கொண்டு சப்போர்ட்டாக தெரிகிற உங்களோட சிபாரிசில் தெரிஞ்சு ஓவர் டைம் கிளைம் எடுக்கிறார்கள், அவங்களோட பேர் கொஞ்சம் பேர் வந்திருக்கு, அவங்க தான் ஒரு 10 பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் 1000 பேர் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற டாக்டர்ஸ்மார், அரசு ஊழியர்கள், பெண்கள் ஆண்கள் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் எல்லாம் இருக்க நீங்கள் போயிட்டு அங்கங்கே போயிட்டு தான் எம்பிபிக்கு நான் அதையும் சொன்னேன். நான் ஹெல்த் மினிஸ்ட்ரிகிட்ட நான் ப்ரைவேட் செக்ரட்டரிகிட்ட சொன்னான், இவர் இப்போ எம்பிபிக்கு ஆதரவு மாதிரி சொல்கிறார் சார். ஆனால் இவர் ஆரம்ப காலத்தில் மஹிந்த ராஜபக்சாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் நல்லாட்சி அரசாங்கம் இருக்குது, மைத்திரிபால சிறிசேனா, அப்புறம் ரணில், கோட்டபாய ராஜபக்சாக்கெல்லாம் இருந்துட்டு இப்போ சந்தர்ப்பத்துக்கு தண்டை பிள்ளைகளை மறைக்கிறதுக்காக என்பிபிக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லி இப்போ வன்னி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரனுக்கு வால் பிடிச்சு கொண்டு அவருக்கு சாதகமாக திரிகிற மாதிரி இருக்கிறார். ஏன்னா மற்ற அரசு ஊழியர் மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க, என்னட்ட அவர் எம்பிபிக்கு ஆதரவு, அதெல்லாம் அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா. ஜனாதிபதி அவர்களே, ஹெல்த் மினிஸ்ட்ரி அவர்களே, உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அந்த பேர்சனல் நம்பர் அந்த எனக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி பேர்சனல் நம்பர் வாட்ஸ்அப்னு உங்களுக்கு இந்த யூடியூப் அனுப்புகிறேன். இந்த செய்தியை கேளுங்கள். இன்றைக்கு எம்பிபிக்கு ஆதரவாக இருந்து வினோதன் அவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்து பழி வாங்குறாருண்டா, அரச வாகனங்களை வீண் விரயம் செய்கிறார், அரச சொத்துக்களை வீண் விரயம் செய்கிறார், அதிகார துஷ்பிரயம் செய்கிறார், அரசு ஊழியர்மாரை பழி வாங்குறாருண்டா அவருக்கு தான் தண்டனை கூட. ஏனையவர்களை விட எங்களோட போராட்ட காலத்தில் இயக்கத்தில் இருக்கிற ஒரு போராளி ஒரு பிழை விட்டால் அவருக்கு மரண தண்டனை. ஆனால் வெளியில் இருக்கிறவன் அதே பிழையை விட்டால் அவனுக்கு வெறும் பனிஷ்மெண்ட். சரி, அதே மாதிரி தான் அரசாங்கத்திலேருந்து பிழையை விட்டு அரசாங்கத்தில் பேரை சொல்லி இன்றைக்கு அரசாங்கத்தில் பேரை சொல்லி அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு கலங்கத்தை மன்னார் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிற மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் திரு டாக்டர் வினோதன் அவர்கள். அப்போ இதை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் விளங்கி கொண்டு நிச்சயமாக இவர் வெளிநாடு போகும் முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் வினோதன் அவர்களுக்கு. அல்லது நாங்கள் கம்ப்ளைண்ட் போட்டு நாங்கள் கோர்ட்ஸ் ஆர்டர் போட்டு இவருக்கு எதிராக நாங்கள் மினிஸ்ட்ரி வரைக்கும் ஹெல்த் மினிஸ்ட்ரி வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம், வேற வெளிநாடு போகிறதுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க சொல்லி நான் போடப்படுறேன் கோர்ட்ஸில் ஆர்டர். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலியை கட்சி ஊடாக போட்டு நான் மறைக்கப்படுறேன். என்று சொன்னால் இவருக்கு விசாரணை எடுக்கணும். இவர் வெளிநாடு போயிட்டாருன்னா அங்கேருந்து இவருக்கு சாதகமான ஆக்களுக்கு இப்போ இன்ன வேலையை நீசை இன்ன வேலையை நீசை இந்த கிளிநொச்சியில் போயிட்டு இருந்து சிசிடிவி கேமராவில் பார்த்து அந்த முதல் இருந்த ஆர்டிஎஸ்எஸ்ல இருந்தவர் என்ன விக்ரமசிங்க அவற்றை இதுகளை இங்கேருந்து கேமராவில் பார்த்து கிளிநொச்சியிலேருந்து அவரை பற்றி மோனுள்ள எழுதினமா இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்து இங்கே அவருக்கு கீழே இருக்கிற டாக்டர்ஸ் மேலே தான் அவருக்கு சாதகமாக விட்டுட்டு போகிறார். விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட கேட்டு திரும்பியும் இங்கேருந்து மன்னார் பிரச்சனையை பற்றி மோனுள்ள எழுதிட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இஞ்சத்தை பிரச்சனையெல்லாம் சோல்வ் பண்ணி வந்துடும் தான் திரும்ப மன்னாரில் குந்தலாம்ட்டு வினோதன் அவர்கள் நினைக்கிறார். இந்த விஷயம் நடக்காமல் அரசாங்கம் விசாரணை எடுத்து வேற தண்டனைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்ட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக அதையும் பாதிக்கப்பட்ட நபர்களின் சார்பாக நாங்கள் இதை கேட்டு நிற்கிறோம். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை நான் அந்த செய்தியை நான் சொல்கிறேன். மக்களே, மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய அரசியல்வாதிமாருக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் அரசியல்வாதிமார் மக்களில் வேண்டுகோளை செய்கிறதுக்கோ மக்களுக்கான நீதி குரல் கொடுக்கறதுக்கோ மக்கள் அநீதிக்கு குரல் கொடுக்கறதுக்கோ நீங்கள் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சார்பாக பக்க சார்பாக 20 வருஷம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அரசியல் செய்து கொண்டு. அதே மாதிரி இப்போ இதில் டாக்டர் அர்ஜுனா அவர்களே, உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன அணி? வன்னி ஊழல் அளிப்பு அணி. இது வரைக்கும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் வினோதனை பற்றி போட்டிருக்கீங்களா? வன்னி ஊழல் அணியில் போடலை. ஆனால் அது உங்கள் பின்புலத்தெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், வெளிநாட்டிலேருந்து சொன்னாங்க. அப்போ நான் அதை விட டாக்டர் வினோதன் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் என்ன நோக்கத்தில் வந்த நீங்கள் என்னத்துக்கு அரசியலில் இறங்குனீங்கள்? டாக்டர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் என்னத்துக்கு அரசியலுக்கு இறங்குனீங்க? இந்த வடமாகாணத்தில் நடக்கிற சுகாதார அமைச்சுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வழியே நடக்கிற ஊழல்களை வெளியில் கொண்டு வருவோம் என்று சொல்லித்தானே நீங்கள் கேதீஸ்வரன் அவர்களுக்கும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் நடவடிக்கை எடுப்போம், இந்த விஷயங்களை எங்கே நடந்தாலும் நான் இதை வெளியில் கொண்டு வந்து விசாரணை எடுப்பேன்னு தான் வந்து நீங்கள் அரசியலுக்கு அர்ஜுனா அவர்களே. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறீங்க? நீங்கள் இன்றைக்கு வட்டக்கட்சியில் ஒரு புள்ள விபச்சாரம் செய்துண்டு பப்ளிக்கே பார்லமெண்டத்தில் கதைக்கிறீங்க. கிருஷ்ணா ஜூட்டிப்பாளரை பற்றி கதைக்கிறீங்க. ஏன் டாக்டர் வினோதனை பற்றி கதைக்கிறீங்கல்ல?
அப்போ இதிலே பக்க சார்பாக செயல்படுறீங்க டாக்டர் அர்ஜுனா அவர்களே. விளங்கிக் கொள்ளுங்க, இது விடுதலை புலிகள். அர்ஜுனா அவர்களுக்கு இது கட்டாசி முதலமாக நாங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி சொல்லும் புலம்பெயர்ந்த மக்களே போராளிகளை விளங்கிக் கொள்ளுங்க. அர்ஜுனா கூட வினோதனுக்கு சப்போர்ட் பக்க சார்பாக செயல்படுது. என்ன காரணம்? வினோதன் பிரச்சனை இதுவரைக்கும் பார்லமெண்டத்தில் கிடைக்கல. ஆனால் அர்ஜுனாவுக்கு தெரியும் இங்கே வினோதனால் இவ்வளவு அதிகார துஷ்பிரியம் பழிவாங்கல் இவரால் பக்க சார்பாக நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும். இன்றைக்கு இவ்வளவு கடிதம் இந்த டாக்டர் வினோதன் அவர்களே எத்தனை உங்களோட ஹெல்த்துக்குள்ளே வேலை செய்கிறவங்க தானே முழுக்க இவ்வளவு கடிதம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல் விவகாரத்தை பற்றி உங்களுக்கு தானே தெரியும். நான் போராளியாக இருந்தேன். நான் போராட்டத்தை பற்றிகள் நான் சொல்லுவேன், இயக்க சமுதாயத்தை பற்றிகள் எல்லாம் சொல்லுவேன் நான். ஆனால் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக எனக்கு எல்லாம் தெரியும். போராட்டத்தை பற்றி கேளுங்க, நான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான சுகாதார திணைகளுக்கு சுகாதார பணிமனைக்கு நடக்கிற பிரச்சனைகள், இது என்ன ஹெல்த்துக்கு நடக்கிற பிரச்சனைகளை பற்றி எனக்கு விரிவாக்குமா அறிகிற விஷயத்தை மட்டும் தான் சொல்லலாம். ஆனால் எல்லா விஷயம் விரிவாகுமா புட்டு ஆணிவர் அங்கம்பேர் சட்ட ரீதியாக இன்னும் சட்டத்தின் பிரகாரம் இன்னும் அதிகார துஷ்பிரே நடக்குதுன்னு விரிவாக சொல்லக்கூடிய தகுதி எம்எஸ்ஆர் இருந்த டாக்டர் அர்ஜுனாவுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இன்றைக்கு வினோதம் பற்றி கதைக்காததுக்கு காரணம் என்ன? வினோதனுக்கும் உங்களுக்கு என்ன டீல் நான் கேட்குறேன். இன்றைக்கு அப்போ ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நாங்கள் கதைக்கிறோமே, நாங்கள் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி வரைக்கும் போயிட்டோமே நாங்கள் போராளிகள். அப்போ ஏன் உங்களுக்கு செய்யலாத நாங்கள் செய்கிறோம்? அப்போ நீங்கள் என்னத்துக்காக மன்னார் மாவட்டத்தில் இவ்வளவு பேர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வினோதனை பற்றி ஒரு வார்த்தை வாய் திறக்காமல் இருக்கிறீங்க பார்லமெண்டத்தில்? உங்களுக்கு அனுப்போம், உங்களுக்கு கிடைக்கலையா டாக்குமெண்ட்ஸ்? அட்ரஸை போடுங்க டாக்டர் வினோதன் அவர்களே, என்ன டாக்டர் அர்ஜுனா அவர்களே, புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நயகன்சாமி என்பராசா. நான் யூடியூப்பை பார்த்து முடிய எனக்கு அட்ரஸை போடுங்க, உங்களுக்கு நான் கடிதம் போஸ்ட் பண்ணுறேன், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிவிட்றேன். இவ்வளவு கடிதத்தையும் பார்லமெண்டத்தில் கதைங்க பார்ப்போம். வினோதனுக்கு எதிராக வினோதனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்றது நாங்கள் மிக விரைவில் நான் இதுக்கு வினோதனுக்கு விசாரணை வந்ததுக்கு பிறகு புட்டு சொல்லுவேன். அர்ஜுனாக்கு வினோதனுக்கு என்ன தொடர்பு? சும்மா இப்போ விவச்சாரி என்ற சும்மா உனக்கு இதுக்கு தானே நான் வெளிநாடு பார்லமெண்ட் அனுப்பினேன். ஒரு சின்ன பிள்ளையை பற்றி பார்லமெண்டத்தில் கதைக்கிறாயா? ஒரு சின்ன பிள்ளையை பற்றி பார்லமெண்டத்தில் அவளை கேவலப்படுத்தி கதைக்கிறேன். ஆனால் இந்த பெரிய டாக்டர் எவ்வளோ அதிகார துஷ்பிரயம் செய்கிறார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் வினோதன் அவர்கள் என்று சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் வாய் துறக்கலை, உங்களுக்கு தெரியாது. இதை நாங்கள் நம்புகிறேன். என்ன காரணம்? நீங்கள் ஏன் கதைக்காமல் இருக்கிறீங்க வினோதன் என்றெல்லாம் டாக்டர் அர்ஜுனா அவர்களே நான் புட்டு மிக விரைவில் சொல்லுவேன். இதை விளங்கிக் கொள்ளுங்க. இதை இனிமேலாவது டாக்டர் அர்ஜுனா அவர்களே இதில் கரிசரணை எடுத்து இதை பார்லமெண்டம் வரைக்கும் இன்றைக்கு நாளை கிடையில உங்களால் ஏலாட்டியும் வேறு ஆக்கள் ஊடாக கொடுத்து அனுப்பி கொண்டு போய் கதைங்க. இந்த டாக்டர் வினோதன பக்க சார்பாக இருக்கிற டாக்டர்ஸ்மார், அதேமாதிரி பிரியந்தன் உட்பட எந்த மாவட்டத்துக்கு வரைக்கும் வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போனாலும் இடமாற்றம் போனாலும் இவங்களை அங்கே உள்ள அரசு ஊழியர்கள் மதிக்காமல் இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த யூடியூப்லேயும் கேட்குறேன். இவன் இவ்வளவு கொடூரமான ஆள். மன்னார் மாவட்டத்தில் வரால ஒரு மிக்பையோ என்னவோ விடத்த தீவிலேருந்து முசலிக்கு போன அவங்க கிட்னி வருத்தம் இவற்ற அதிகார துஷ்பிரயத்தால் அவள் 5 நாள்லேயே இடமாற்றம் செத்துருக்குறான். அவள் சொல்லியிருக்கிறான், எனக்கு கிட்னி பிரச்சனை என்ன அனுப்பாங்க, நான் பஸ்ஸில் போய் வரையலாம், டஸ்ட் எல்லாம் சரி வராண்டு சொல்ல வினோதன் அதிகாரத்தை துஷ்பிரயம் செய்து அனுப்பி 5 நாளில் செத்துருக்கிறார். முசலியில் வேலை செய்து அது இவனுக்கும் தெரியும், பிரியந்தனுக்கும் தெரியும். அப்போ இப்படி வரால நித்தவும் மன்னாரில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள். மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்கிறார்கள், எம்ஹெச்ஓபிஸில் வேலை செய்கிறார்கள், வினோதனிக்கில் வேலை செய்கிறார்கள், அத்தனை பேரும் அவருக்கு பக்க சார்பான ஒரு 5-10 பேரை வச்சுட்டு அவ்வளோ பேரையும் சாதிக்கிறார். இவர் என்னத்தை கண்டுபிடிக்கப்படுறார்? ஒரு இடியாமீனோட மோசம், ஹிட்லரோட மோசம், ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அரச நன்றான் தெய்வம் நின்று கொள்ளும். இன்றைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எங்கள்கிட்ட வந்தபடி இன்றைக்கு அரசாங்கம் வரைக்கும் அரசாங்கம் மினிஸ்ட்ரி வரைக்கும் நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போயிட்டோம். இனி அடுத்த சந்திப்பு வினோதனால தான். அடுத்த சந்திப்பு ஜனாதிபதி அவர்களா, இப்போ தற்போது இருக்கிற இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை இந்த மன்னார் விவகாரத்தை மன்னார் பிராந்திய சுகாதார பணிப்பாளராக இருக்கிற டாக்டர் வினோதனுக்கு ஆதரவாக இருக்கிற டாக்டர்ஸ்மாரும் இப்படி வாகனங்களை அவங்கள வீட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வச்சுட்டு நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிற, பூனைகளுக்கு சாப்பாடு வைக்கிற இப்படியான வேலைகளில் செய்கிறாங்க. ஆனால் ஏனையவங்களை முழு பேரையும் இதை தட்டி கேட்குற, இதை பற்றி சொல்கிற சாரதிமார ஏன் வார செய்கிறீங்கன்னா அவங்கள வேலை நிறுத்தம் செய்கிறதும் அவங்கள சம்பளத்தை ஃபுல்லாக இல்லாமல் ஆக்குறது தான் இவர் செய்த வேலைகள். அப்போ இது பிரகாரம் இதை அவ்வளோ பேரையும் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவ்வளோ பேரையும் விசாரித்து அவங்களுக்குரிய நீதி மீண்டும்
அவங்களுக்கு வேலைகள் கிடைக்க வேணுமென்று சொல்லியும், அதே டைமில் இவரில் உண்மையிலே இவரில் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இவருக்கு இடமாற்றம் மட்டும் இல்லை, வினோதன் அவர்களுக்கு வேலையை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்ய வேணும் என்றும் அவருக்குரிய தண்டனையை நீதிமன்றம் ஊடாக இப்போ ஏனே அரசியல்வாதி மாதிரி 25 வருஷம் 30 வருஷம் நம்ம அச்சடித்த தண்டனையை நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டது போல வினோதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வினோதனுக்கு அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஏன்னா வினோதனால் கொல்லப்பட்டும் இருக்கிறாங்க சிலவங்க என்றதை நாங்கள் இதில் உறுதிப்படுத்தி சொல்கிறோம். இதை இவ்வளோ பேரையும் விசாரிக்க அவ்வளவு விசாரணை உண்மையாக புலன்படும் என்பதனையும் நாங்கள் ஜனாதிபதி அவருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதோடு மீண்டும் உண்மையில் அடுத்த நேரலையில் மிச்ச விடயத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் வெளியில் கொண்டு வர வேண்டும். மற்ற இதில் என்ன இந்த விஷயம் சிறப்பாக சொல்கிறேன், இனிமேல் மன்னார் மாவட்டத்தில் எந்த டாக்டர் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் பிராந்திய பணிப்பாளர் தர்மலிங்கம் டாக்டர் வினோதனுக்குள்ள வேலை செய்கிற ஏனைய டாக்டர்ஸ்மார் வாகனங்களை அதிகார துஷ்பிரயோகம் செய்து தங்களோட வீட்டு தேவைகளுக்கு எங்கெங்கே நிற்குதோ அந்த இடத்துல இவரால் பாதிக்கப்பட்ட நீங்கள் எனக்காக நீங்கள் பின்தொடருங்க, தொடர்ந்து போட்டோ எடுங்க, எந்த இடத்துல வாகனம் நிற்கிது, எந்த தேவைக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இவங்க விடுற குற்றங்களை நீங்கள் மறைச்சி வச்சுருக்காங்க. நேரடியாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி நாம் தெளிவு நம்புற இதில் போகிறோம், எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு ஹெல்த் மினிஸ்டர் நேரடியாக தொடர்பு தந்திருக்கு, இப்போ முழுக்க அனுப்ப சொல்லியிருக்கு, மெயிலும் தந்திருக்கு. என்னென்ன குற்றமோ ஆறு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட கையொப்பத்தோட தங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்குது. அப்போ ஆனபடியாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க வாகனங்களை தங்களோட வீட்டு தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு ஏனையவங்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறது காரணமாக நீங்கள் தொடர்ந்து கண்காணித்து அந்தந்த ஆதாரத்தோட எனக்கு அனுப்புங்க, அதை நான் மேலிடத்துக்கு அனுப்புவேன் என்றதனையும் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அன்பார்ந்த வடகிழக்கு மக்களை, இது மன்னார் மாவட்டம் மட்டும் இல்லை, எனக்கு இந்த செய்தியை கொண்டு போய் யூடியூப்பில் போனது பிறகு மட்டக்களப்பில் ஒரு நீதிபதி போல விடுறாராம். அவர் காணியை பறிமுதல் செய்திருக்கிறாராம். 40 பேருக்கு மேலே அந்த மட்டக்களப்பில் ஒரு இடத்துல மீன் பிடிச்ச நன்னீர் பிடிச்சி அதில் தொழில் செய்தவங்களை அவற்றை சின்னமாக பெரியம்மா மீன் கேட்டது பிரகாரம் அதில் ஒரு ஆள், அந்த மீன் விற்கிற ஒரு ஆள், அந்த கூலி தொழில் செய்கிற ஒரு 60 வயது ஐயா அவருக்கு ஏதோ எதிர்த்து கழிச்சதன் பிரகாரம் அடுத்த நாள் வாகனத்தில் அந்த ஜட்ஜு உங்களுக்கு யார் இதில் மீன் பிடிக்க அதிகாரம் தந்தன்னு சொல்லி கேட்டதன் பிரகாரம் அவர் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் 60 வருஷத்துக்கு மேலாக இதில் 43 வருஷமாக நாங்கள் மீன் பிடிச்சி தான் தொழில் செய்கிறோம், இதில் யாருமே அனுமதி தரல, நாங்கள் 50 பேர்கிட்ட இந்த தொழில் தான், அதில் ஆத்துமில தூண்டலை போட்டு மீன் பிடிக்கிறோம், அதில் விற்கிறேன். இதுக்கு சட்ட ரீதியாக பதிவு இருக்கா, பதிவு சான்றிதழ் இருக்கா? இனிமேல் இதில் யாருமே மீன் விற்கக்கூடாது. ஏன்னா பக்க சார்பாக அந்த நீதிபதி செயல்பட்டு எனக்கு ஃபோனில் எடுத்த அன்றைக்கு ஒரு அங்கேருந்து 2-3 பேர் மட்டக்களப்பிலேருந்து காய்ச்சவங்க, இம்ராஸ் அண்ணன் நீங்கள் இந்த மன்னார் மாவட்ட ஹாஸ்பிட்டல் சுகாதார பணிப்பாளர் வினோதனுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு கொண்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது போல் மட்டக்களப்பிலே ஒரு ஜட்ஜ் இப்படி செய்கிறார், அவரையும் ஜனாதிபதி மட்டத்தில் அரசாங்க மட்டத்தில் கொண்டு வாங்க இம்ராஸ் அண்ணன், நீங்கள் தான் சரி இதை முகநூலூடாக ஊடகங்கள் ஊடாக பப்ளிக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் வேறு ஆக்கள் யாருமே அரசியல்வாதி செய்ய மாட்டாங்க, கணக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னால் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் தாங்கோ, அத்தனை மீனவர்கள் பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ பேர் சைனையும் வாங்கித்தாங்கோ, நிச்சயமாக நான் ஜனாதிபதி வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு வரேன், ஹியூமன் ரைட்ஸுக்கும் கொண்டு வரேன். ஏன்னா இவங்கள்லாம் இப்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறான் வடக்கு கிழக்கில். இதுவரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கில் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, ஆனால் எடுக்கத்தான் போகிறாங்கன்னு விளங்குது. நீங்கள் தாமதிக்க இங்கே நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க வடகிழக்கில். மேல் மாகாணத்தில் நடக்கிற அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக எடுக்கிற சட்ட நடவடிக்கைகள் முழுக்க வடக்கு கிழக்கிலையும் துரிதப்படுத்தணும் ஜனாதிபதி அவர்கள், அனுரகுமார திசாநாயக் அவர்கள் என்று சொல்லி புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியும் கூட நான் கேட்டு நிற்கின்றேன். அதே மாதிரி வடகிழக்கில் எந்த மாவட்டத்தில் இவ்வாறான வினோதனப்பில் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது, சுகாதார பணிமனைக்குள்ளே நடக்கிற பிராந்திய சுகாதார திணைக்களத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், வடமான பீடிக்குள்ளே நடக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மக்களை எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஃபோன் நம்பர் கூட எனக்கு சொல்லி ஆதாரத்தோட தருவீங்கிட்ட நிச்சயமாக ஆதாரத்தோட இதை நான் ஹெல்த் வரைக்கும் கொண்டு போகணும். இதுதான் இனி நான் மக்களுக்கு செய்கிற வேலை. இதுக்குரிய நீதியை நான் பெற்றுக் கொடுப்பேன் என்றேன். நான் யாருக்கும் பயப்படலை, நாங்கள் யாருக்கும் விலை போகிற ஆக்களும் இல்லை. அரசியல்வாதி மாதிரி எங்களை கண்டு தான் பயப்படணும். ஏன்னா நாங்கள் புலிகள், நீதி நேர்மை உண்மைக்காக போராடினவர்கள். புலிகிட்ட நரிகள் வாலாட்ட இல்லாது. ஆனால் புலியாக இருந்தாலும் எங்கிட்ட இப்போ ஆயுதம் இல்லை, ஆயுதம் தூக்க போகிறதும் இல்லை. ஆனால் ஆயுத கலாச்சாரத்தை
மறந்தவர்களும் அல்ல. நாங்கள் அவ்வளவும் எங்களோட மண்டையில் எங்களோட உடம்புல எல்லா ரத்தத்தில் பிளட்டில் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இருந்தும் இனிமேல் அரசியல் ரீதியாக எங்களோட மக்களுக்கு அநீதி எங்கெங்கே நடக்குதோ அதை தட்டி கேட்டு அதை அரசாங்க மட்டத்துக்கு கொண்டு போய் நீதி பெற்றுக் கொடுக்கறது, மற்ற எங்களுக்கு மக்களுக்கான அரசியல் ரீதியான சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்கறது நாளடைவில் அரசியல் ரீதியாக தான் எங்களோட பணி தொடருமன்றதினை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.